ஸோ ஹலோ ஆல். இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி இந்தியாவோட ஒரு பெரிய ஒரு லீக் ஆரம்பிக்க போகுது. அதாவது இந்தியன் பிரீமியர் லீக் ஐபிஎல் தான் ஆரம்பிக்க போகுது இன்றைக்கி. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டே மார்ச் 22. இன்றைக்கி யாருக்கு ஃபர்ஸ்ட் மேட்ச்ன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஈசாலா கப் நமதேக்கும் கேகேஆர் ஹேத்தேஆர், அதாவது ஆர்சிபி வர்சஸ் கேகேஆர் தான் ஃபர்ஸ்ட் மேட்ச்சு. இது வந்து ஒரு ஓப்பனிங் செரிமனி எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி ஒரு நல்ல கிராண்ட் ஃபங்க்ஷன் நடத்தி அதுக்கப்புறமா வந்து மேட்ச் ஆரம்பிக்கும். பட் எல்லாரும் சொல்கிறத பார்த்தா ரிப்போர்ட்ஸ் வெதர் ரிப்போர்ட்லாம் பார்க்கும்போது மழை வர்றதுக்கான 90% சான்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா மழை வராமல் இருக்கிறது நல்லதுன்னு சொல்லுவேன். ஏன்னா ஐபிஎல்ன்றது எவ்வளோ பெரிய லீக்குன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இன்னொன்று 3 மந்த்ஸுக்கு இல்லை 2 மந்த்ஸுக்கு மேலே நடக்கிற ஒரு பெரிய லீக் இது. ஓப்பனிங் மேட்ச் நல்லா இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து ரொம்பவே நல்ல வியூவர்ஷிப்பும் இருக்கும், நம்மளுக்கும் கொஞ்சம் என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். சரி, மேட்ச் எப்படி போகுது, ஒரு 3 மந்த்ஸுக்கிட்ட நம்ம வந்து எதை பற்றியும் கவலைப்படாமல் மேட்ச் பார்த்துட்டு ஐபிஎல் பார்த்துட்டு ஜாலியாக இருக்கலாம். இன்றைக்கி ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து ஆர்சிபி வர்சஸ் கேகேஆர். இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிமேல் டெய்லி வந்து முடிஞ்ச வரைக்கும் டெய்லி மேட்ச்சுக்கு முன்னாடி ஒரு சின்ன வீடியோ நான் போடலான் இருக்கேன். அப்புறம் மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு வீடியோ போடலான் இருக்கேன், மேட்ச் முடிஞ்ச உடனே. ஃபர்ஸ்ட்டு மேட்சோட முன்னாடி போடுற வீடியோ ப்ரிவ்யூவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே என்னோடய கிரிக்கெட்டிங் நாலேஜ், எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை வச்சு, அதே மாதிரி மற்ற எக்ஸ்பர்ட்ஸ் வீடியோஸ் நான் பார்க்குறத வச்சு இதை பற்றி மட்டும்தான் நான் பேச போகிறேன். என்னோடய பர்சனல் ஒப்பீனியனும் இதில் இருக்கும், கிரிக்கெட்டிங் ஆஸ்பெக்ட்ஸ்லேயும் நான் பேசுவேன். இது வந்து என்னோடய தனிப்பட்ட கருத்து மட்டும்தான், மற்றபடி எதுவுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேட்ச்சில் என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன வாட்டி நம்ம சிஎஸ்கேவை வந்து நான் ஃபஸ்ட்டே சொல்லிக்கிறேன், எனக்கு சிஎஸ்கே தான் ரொம்ப பிடிக்கும். போன வாட்டி சிஎஸ்கேவை வந்து பிளே ஆஃப்லேருந்து வெளியே தள்ளிட்டு ஆர்சிபி உள்ளே போனாங்க. அதே மாதிரி கேகேஆர் போன வருஷம் சாம்பியன். இவங்க 2 பேரும் தான் ஆட போகிறாங்க. கேகேஆர் டிஃபெண்டிங் சாம்பியனாக ஆட போகிறாங்க. அதுவும் அவங்களோட ஹோம் கிரவுண்டில் ஈடன் கார்டன்ஸில் விளையாட போகிறாங்க. ஃபர்ஸ்ட்டு ஸ்குவாட் பார்த்துருவோம். ஸ்குவாடு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மேன் டு மேன் யார் வந்து கொஞ்சம் பெட்டராக இருப்பாங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். லாஸ்ட்டாக வந்து என்னோடய ஒப்பீனியன், அதே மாதிரி கிரிக்கெட்டிங் ஆஸ்பெக்ட்ஸில் யார் ஜெயிப்பாங்க அப்படின்றத, யார் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்றத நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம ஓப்பனர்ஸ் 2 டீமோட ஓப்பனர்ஸ்லேருந்து போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆர்சிபி வந்து ஆக்ஷனில் எடுத்திருந்தாங்க ஃபில் சால்ட்டு, நல்ல ஒரு அதிகமான ப்ரைஸ் கொடுத்து எடுத்துருந்தாங்க. அதே மாதிரி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி அவர் கூட ஓப்பன் பண்ண போகிறது நம்ம கிங் விராட் கோலி தான் ஓப்பன் பண்ண போகிறாரு. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கேகேஆரில் வந்து போன வாட்டி கலக்குன்னு கலக்குன சுனில் நரேன், அவரு கூட வந்து ஓப்பன் பண்ண போகிறது குவிண்டன் டிகாக். இவங்க 2 பேர் தான் ஓப்பன் பண்ண போகிறாங்க. இந்த 2 டீம்லேருந்து ஓப்பனர்ஸ் வச்சு பார்த்தோம் அப்படின்னா, ஃபில்சால் பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்ப்ளோசிவான பிளேயர் அவர். எக்ஸ்பர்ட் சொல்கிற மாதிரி ஒரு பாலில் அவர் வந்து 24 ரன் அடிக்கணும், அந்த அளவுக்கு ஆடுவார் அவர். அவர் வந்து உங்களுக்கு வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருப்பாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் கிடையாது, நான் பார்த்த வரைக்கும். இது எல்லாமே என்னோடய நாலேஜ் தான். அவர் ஆனால் வந்து ஒரு 14 மேட்ச் நடக்குது அப்படின்னா மினிமம் ஒரு 4-5 மேட்ச் அவர் சிங்கிள் ஹேண்டடாக ஜெயிச்சு கொடுத்துருவார். ஃபில்சால்ட் வந்து அந்த மாதிரி பிளேயர் தான். கிங் கோலி நம்ம எல்லாருக்குமே தெரியும், அவர் வந்து ஒரு மிஸ்டர் கன்சிஸ்டன்ட். அவர் எல்லா வருஷமுமே கிட்டத்தட்ட மினிமம் அவர் ஃபெயிலியர் ஆனாலும் 500 ரன்ஸ் மேலே அடிச்சிருவார். அந்த பக்கம் வந்து கொஞ்சம் கேம் எடுத்துகிட்டு போகிறதுக்கும் தேவையான போது டபுள் கியர் மாற்றுறதுக்கும் கிங் கோலி இருக்கார் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த பக்கம் கேகேஆரில் பார்த்தோம்னா குவிண்டன் டிகாக் நல்லாவே எக்ஸ்ப்ளோசிவான பிளேயர். பட் ரீசெண்டாக எங்கேயுமே அவர் நல்லா விளையாடல. அவரோட ஃபார்ம் எப்படி இருக்கும் நம்மளுக்கு தெரியும். அவர் ஆட போகிற கிரவுண்ட் பார்த்தீங்கன்னா ஈடன் கார்டன்ஸ் அப்படின்றதுனால கொஞ்சம் ஈடன் கார்டன்ஸில் நல்லாவே அவருக்கு ஹெல்ப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சின்ன கிரவுண்டு, சின்ன பவுண்ட்ரிஸு நல்லா விளையாட வாய்ப்பு இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சுனில் நரேன் ஓப்பன் பண்ண போகிறாரு. சுனில் நரேன் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி அவர் பேட்டிங்கில் போன வருஷம் ரொம்பவே நல்லா பண்ணார், பேட்டிங்லேயும் சரி பவுலிங்லேயும் சரி. இந்த வருஷம் அவர் ஐபிஎலுக்கு அப்புறமா எந்த ஒரு லீக்லேயுமே நானும் பார்த்தேன், மற்ற எக்ஸ்பர்ட்ஸும் சொல்கிற மாதிரி எந்த லீக்லையுமே அவர் பேட்டிங்கில் பெருசாக எதுவும் பண்ணல. அவர் வந்து அடித்தார்னா கண்டிப்பாக அவரால் ஒரு கேமை கொண்டு போகவும் முடியும். அடித்தார்னா பட்டுன்னு 25 பாலில் ஒரு 60-70 ரன் அடிக்கவும் முடியும், அந்த மாதிரி பிளேயர் அவர். 2 டீமுக்குமே 2மே ஓப்பனர்ஸ் வந்து கிட்டத்தட்ட சேம் தான். ஆனால் இதில் எந்த ஓப்பனர்ஸ் பெஸ்ட்டு ஒரு 10க்கு என்ன கேட்டிங்கன்னா, நான் வந்து என்ன சொல்லுவேன்னா 10க்கு கேகேஆர் வந்து ஒரு 8 கொடுப்பேன், ஆர்சிபியில் வந்து ஒரு 9 கொடுப்பேன். எதனாலனா கிங் கோலி இருக்க ஒரே ரீசனால தான். இதுதான் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் பொறுத்த வரைக்கும் இந்த 2 டீமுக்கும். ஆர்சிபியில் யாரெல்லாம் இருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா, 3rd பிளேஸில் வந்து ஆட போகிறது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பிளேஸில் படிக்கல் ஆடுவாருன்றது என்னோடய ப்ரெடிக்ஷன். அவர் தான் ஆடுவாருன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் ஆர்சிபிக்கு ஃபஸ்ட்டு ஆடும்போது ரொம்பவே நல்ல சீசனாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வெளியே போனார், அவர் ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணல. திருப்பி ஆர்சிபிக்கு வந்திருக்காரு. அவர் பெங்களூர் வேறு. வந்து அவர் நல்லாவே ஆடுவார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவரை தான் விளையாடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன் 3rd பிளேஸில். 4th பிளேஸில் பார்த்தோன்னா ரஜத் பதி தான் ஆட போகிறாரு. இவங்க 2 பேர் தான் மிடில் ஆர்டர்ஸில்.
அந்த பக்கம் கேகேஆரில் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக தேர்ட் பிளேஸில் அஜிங்கியா ரஹானே கேப்டனாக போட்டிருக்காங்க. ஸோ அவர் தான் ஆடுவார். ஃபோர்த் பிளேஸில் வெங்கடேஷ் ஐயர் ஆடுவாருன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இவங்க 2 பேருமே கேமை கொண்டு போகவும் தெரியும். அதே மாதிரி ரஹானே ஒரு பக்கம் கேமை கொண்டு போனால் வெங்கடேஷ் ஐயரால் டக்கு டக்குன்னு எக்ஸ்ப்ளோசிவாக அடித்து அவருக்கு வின் பண்ணி கொடுக்க முடியும். இன்னொன்று முக்கியமாக சொல்லப்போனால் ப்ளே ஆஃப் அந்த மாதிரி இப்போ ஒரு பிக் கேம்ஸில் வந்து வெங்கடேஷ் ஐயர் ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார். நம்மளும் பார்த்துருக்கோம். ஸோ அது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இவங்க அதே மாதிரி அந்த பக்கம் ஆர்சிபியில் பார்த்தோன்னா ரஜத் பட்டிதாஸ் ஸ்பின்னை ரொம்பவே நல்லாவே டேக் ஆன் பண்ணுவார். அந்த பக்கம் அதுக்கப்புறம் படிக்கல் வந்து நல்ல ஃபார்மில் இல்லை, பட் ஆடுவாருன்னு நான் நம்புகிறேன். பார்ப்போம். ஸோ இவங்க 2 பேரில் இந்த 2 டீமில் மிடில் ஆர்டர்ஸ்க்கு யாருக்கு என்ன மார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்சிபிக்கு நான் வந்து ஒரு 8 கொடுப்பேன். கேகேஆருக்கு இதில் 9 கொடுப்பேன். எதனால் அப்படின்னா வெங்கடேஷர் வந்து நல்ல ஒரு கொஞ்சம் கன்சிஸ்டண்ட்டாகவும் இருப்பார். பிக் மேட்சஸில் நல்லாவே ப்ளே பண்ணுவார். ஸோ அதனால் நான் கொடுப்பேன். இன்னொன்று ரஹானே கேப்டனாக வேறு போட்டிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோட ஆடுவார், எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால தான் அவங்களுக்கு அது கொடுக்குறேன். ஸோ இப்போ ஆல்ரவுண்டர்ஸ் பக்கம் போவோம். ஆர்சிபியில் யார் யார் இருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா லியாம் லிவிங்ஸ்டன், ஜிதேஷ் சர்மா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிம் டேவிட் இருக்கார். ஸோ இதில் லியாம் லிவிங்ஸ்டன் ஸ்பின் போடக்கூடிய ஆள். ஜிதேஷ் சர்மா ரொம்ப நிறைய ப்ரைஸ் கொடுத்து எடுத்திருக்காங்க. அவர் தான் விக்கெட் கீப்பிங் பண்ணுவாருன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அவர் தான் விக்கெட் கீப்பிங் பண்ணுவாருன்னு நம்புகிறேன். ஸோ இவங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா டிம் டேவிட் ரொம்பவே எக்ஸ்ப்ளோசிவான பிளேயர். பெரிய பெரிய சிக்ஸ் அடிக்கக்கூடிய ஆள். எம்ஐலையுமே நம்ம பார்த்துருக்கோம். சில மேட்சஸ் அவர் தனியாகவே வின் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ இவங்க 3 பேர் தான் ஆர்சிபிக்கு ஆல்ரவுண்டர்ஸ். அதே மாதிரி லாஸ்ட்டில் பேட்டர்ஸாக இருப்பாங்க. ஸோ அடுத்து பார்த்தோன்னா ஆர்சிபிக்கு வேறு யார் இருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா பவுலர்ஸ். ஸோ பவுலர்ஸில் பார்த்தோன்னா யார் இருக்கா, கண்டிப்பாக குருணால் பாண்டியா வந்துடுறாரு. குருணால் பாண்டியா வந்து ஆல்ரவுண்டராகவும் இருப்பார். ஸோ அவர் பேட்டிங்கும் ஆடுவார், பவுலிங்கும் ஸ்பின்னும் போட்டுருவார். ஸோ அவர் ஒன்று. அடுத்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9th பிளேஸில் யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா புவனேஸ்வர் குமார் இருப்பார். கண்டிப்பாக நல்ல ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வாட்டி பவுலிங் நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஆர்சிபி. அண்டு 10th பிளேஸில் ஜாஷ் ஹேசல்வுட் வருவார். அண்ட் 11th யார் வருவான்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுரேஷ் சர்மா வருவார் நான் நம்புகிறேன். லாஸ்ட் பிளேஸில் அவர் தான் போடுவார்னு நான் நம்புகிறேன். ஸோ இதுதான் இவங்களோட டீம். அடுத்து கேகேஆரில் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேகேஆரில் வந்து அந்த ஆல்ரவுண்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஆண்ட்ரே ரசில் இருக்கார், ரிங்கு சிங் வராரு லாஸ்ட்டில். அதுக்கப்புறம் கண்டிப்பாக மொயின் அலி ஆடுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பவுலர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா வருண் சக்கரவர்த்தி இருக்கார். வருண் சக்கரவர்த்தி இப்போ வந்து ரொம்பவே நல்ல ஃபார்மில் இருக்கார் வருண் சக்கரவர்த்தி. ஸோ அவர் இருப்பார். வேறு யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ வருண் சக்கரவர்த்தி, அதுக்கப்புறம் வைபவ் அரோரா கண்டிப்பாக இருப்பார் நான் நம்புகிறேன். அதே மாதிரி பார்த்தோன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பென்சர் ஜான்சன், அப்புறம் ஹர்ஷித் ராணா. அவங்களுக்கு ஹர்ஷித் ராணா நல்ல ஒரு ஃபார்மில் இருக்கார். விக்கெட்ஸ் நல்லாவே எடுத்துகிட்டு இருக்காரு. ஸோ இதுதான் இவங்களோட பவுலிங் யூனிட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த 2 டீம் வச்சு பார்க்கும்போது யார் ஜெயிப்பா, யாருக்கு வந்து நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்னோடய ஒப்பீனியன் நான் சொல்லிடுறேன். என்னை பொறுத்த வரைக்கும் இதில் ஆர்சிபி தான் ஜெயிக்கணும். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா கேகேஆர் வந்து ஆல்ரெடி போன வருஷம் டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் அப்படின்றதுனால அவங்க கொஞ்சம் வின் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட் ஆகிடும். ஸோ எனக்கு சிஎஸ்கே பிடிக்கும்னால சிஎஸ்கேக்கு எது நல்லது அப்படின்றதான் நான் நினைப்பேன். ஆர்சிபி ஏன் ஜெயிக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி அவங்க ப்ளே ஆஃபில் நம்மளை வெளியே தள்ளிட்டு உள்ளே போனாங்களோ நம்ம அதே மாதிரி ஃபைனலில் போய் அவங்கள அடிக்கணும் அப்படின்றது என்னோடய ஆசை. ஸோ இதுதான் என்னோடய ப்ரெடிக்ஷன்ஸு. ஆனால் கிரிக்கெட்டிங் ஆஸ்பெக்ட்ஸில் எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் வச்சு பார்க்கும்போது யார் ஜெயிப்பா அப்படின்னு பார்த்தோன்னா கண்டிப்பாக கேகேஆர் தான் ஜெயிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வருண் சக்கரவர்த்தி ஃபர்ஸ்ட்டு ஒரு ரொம்ப மோஸ்ட் வேல்யூபுளான பிளேயரு, கேம் சேஞ்சர் அந்த டீமுக்கே. ஸோ அவர் வந்து ரொம்பவே நல்ல ஃபார்மில் இருக்கார். இப்போ சாம்பியன்ஸ் ட்ராஃபிலையும் நல்லா போட்டார். ஸோ அவர் ரொம்ப ஒரு கீ பிளேயராக இருப்பார். அவர் இருக்கிறதுனாலையும் சுனில் நரேன் வந்து மிஸ்ட்ரி ஸ்பின் இவங்க 2 பேரும் இருக்கிறதுனாலையும் தான் நான் மெயினாக வந்து கேகேஆர் ஜெயிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதுதான் என்னோட கருத்து. உங்களுக்கு இந்த கருத்தில் வேறுபாடு இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் நைட்டு ரிவ்யூக்கு நான் ஒரு சின்ன வீடியோ போடுறேன். ஸோ அதில் பார்ப்போம். பாய்.